மே 16 அன்னைக்கு ஹாலிவுட்ல இருந்து ஒரு டெரிஃபிக்கான மூவி பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனல் டெஸ்டினோட 6th பார்ட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி நீங்க தியேட்டர்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தீங்க. இல்ல நான் ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, இந்த மூவி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்த ரிவ்யூ பார்த்து போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பார்த்து அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி ரெக்கமெண்டேஷன் போட்டுருக்கோம். நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அட் ஃபர்ஸ்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6th பார்ட் மூவி. நீங்க இந்த 6th பார்ட்ங்கறனால பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 5 பார்ட் பார்த்தா தான் புரியும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். இந்த மூவி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6th இந்த 5 பார்ட் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. 5 பார்ட்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கான்செப்ட். படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டெரிஃபிக்கா காட்டிடுவாங்க. தென் அந்த லைனா சாவறீங்களா எப்படி சாவறாங்க அப்படிங்கறத த்ரில்லா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா கொண்டு போறது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். இது வரைக்கும் அந்த 5 பார்ட்லயும் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. சேம் இதுலயே அதே தான் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராமா போய் டெரிஃபிக்கா ஒரு கிளியர் அண்ட் விஷனோட சூப்பரா கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மூவி போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த 5 பார்ட் பார்க்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. நீங்க இந்த 5 பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஆகும், ஒரு சின்ன விஷயம் கூட இந்த மாதிரி டெத்து கொண்டு வரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படும். படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர கொடூரமா இருக்கும். படத்தோட மேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 5 பார்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கொண்டு போயிருங்க. அதை விட ஒரு அடுத்தபடியே சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. என்ன பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கதை, அதே மாதிரி சேம் கதை 5 பார்ட்ல எப்படி கொண்டு போறாங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் சாகிறது தான். என்ன அதை எப்படி கொண்டு போறாங்கிற ஒரு விதம் இருக்குது இல்லை பாத்தீங்களா, அது அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ரத்த தெறிக்க அட்டகாசமா இருந்துச்சு. நீங்க யாராவது உங்களுக்கு இந்த கிரைம் த்ரில்லர்ஸ் பிளட் வர மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா பிடிக்கும், கொலை இந்த மாதிரி எல்லாம் மூவிஸ் பிடிக்கும் நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மூவி போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்க 5 பார்ட் பார்க்கணும் அவசியமே கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டா 6th பார்ட் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான் இந்த மூவி. இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல காட்டுற ஒரு சீன்ஸ், இவங்க இப்படிதான் சாக போறாங்க அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸை காட்டுவாங்க. அதே மாதிரி இதுலயும் ஒரு காட்டுறாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா சூப்பரா இருக்குது. அந்த கொலை நடக்கிற விதமாக நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொலையெல்லாம் சாதாரணமா தான் தெரியும். பட் நீங்க அதை பார்க்காம ஸ்ட்ரைட்டா நான் 6th பார்ட் தான் போய் பார்க்குறேன் அப்படின்னு நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமா ரத்தம் தெறிக்க அட்டகாசமா எடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து எப்ப சாவு வரும் அப்படிங்கிறது எனக்கும் திடீர்னு வீட்டுல படுத்துட்டு இருந்தா ஃபேன் வந்து மேல விழுந்துரும் அப்படின்னு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அட்டகாசமா நமக்கு ஒரு சாவு பயத்தை காட்டுறாங்க. அந்த மாதிரி டெரிஃபிக்கா எடுத்து வச்சிருந்தாங்க படத்தை. நீங்க டெஃபினட்டா இந்த மூவி போய் தியேட்டர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒர்த் வாட்சிங்கா இருக்கும். ஒன்ஸ் இந்த மூவி பார்த்துட்டு நீங்க வெளியே வந்துக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும். எப்ப நமக்கு என்ன சாவு வரும், எப்ப இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். திடீர்னு இப்படி வந்து அடிச்சது என்ன ஆகும், இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகணும் என்ன ஆகும், திடீர்னு என்னென்னமோ தோண ஆரம்பிக்கு. சாவு நம்மளை எப்படி நோக்கி வரும்னு உங்களுக்குள்ளேயே நிறைய தாட்ஸ் வரும். என்னென்னமோ பண்ணும். நீங்க ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் பயங்கரமா பார்ப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா டெஃபினட்டா இந்த மூவி உங்களுக்கு ஒர்த் வாட்சிங்கா இருக்கும். டெஃபினட்டா தியேட்டர்ல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல மூவி. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை.